தாவேகா தரப்புல இருந்து தயவு செஞ்சு இத பண்ணாதீங்கன்னு எல்லாருக்குமே ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கா. இத பண்ணவே கூடாது அப்படின்னும், சங்கீதாவை பத்தி யாரு பேசினாலும் சரியா இருக்காது, விஜய் அவரு ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லியிருக்காங்களா. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்து விவகாரம் தொடர்பா யாரும் பொதுவெளியில பேச வேண்டாம் அப்படின்னு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. இப்ப விஜய் அவருடைய விவாகரத்து விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா இருக்கு. 1999ஆம் ஆண்டு விஜய் சங்கீதா இடையில் திருமணம் நடந்துச்சு. விஜய் அவருடைய ரசிகையா இருந்து அவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சங்கீதா அவங்களும். இவங்களுக்கு சஞ்சய் அப்படிங்கிற மகனும் திவ்யா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. இப்படியான சூழல்ல 27 வருஷம் கழிச்சு நான் விஜய் அவரை விட்டு பிரி போறேன்னு சங்கீதா அவங்க சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதுவும் ஒரு நடிகை காரணம், அவர் பண்றது சரியில்லை, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், துரோகம் பண்ணிட்டாரு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதுல பயன்படுத்தி இருக்கிறது இன்னுமே அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. பல முறை இதை பத்தி வலியுறுத்தியும் இரக்கமே இல்லாம கள்ள தொடர்பை அவர் தொடர்ந்தாரு. விஜய் அவருடைய திருமணத்தை மீறிய உறவால 2021ல இருந்தே நான் தனியா, அதாவது ஒரே வீட்டுல தனியா வசிச்சு வரேன்னு அவங்க சொன்னாங்க. இப்ப அரசியல்ல இது விவாத பொருளா மாறி இருக்கு. இத பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க நிலையில விஜய் அவருடைய தரப்புல ஏற்கனவே யார் இத பத்தி பேசினாலும் இதெல்லாம் சரி வராது, விஜய் அவருக்கு சங்கீதா அவங்கனால அனுதாபம் கிடைச்சு ஓட்டு வரணும்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, தலைவர் இத பத்தி பேசினா கட்சியில இருந்தே உங்களை நீக்க சொல்லியிருக்காருன்னு ஒரு அறிக்கையை விட்டாங்களாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா CTR நிர்மல்குமார் அவரு செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது, தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பா யாரும் பொது வழியில பேசாதீங்க, அது அவங்களுக்கும் கஷ்டம்தான், அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதையே நீங்க விவாதம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை முன் வச்சு இனிமேல் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீதிமன்றம் கிட்ட இந்த மாதிரி பேசுறவங்களுக்கும் தண்டனை கேட்டு அவங்க ஏதாவது வழக்கு பதிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த செய்தி தான் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் சங்கீதா அவங்கனால அனுதாபம் முடியலாம், நான் ஜெயிக்கணும்னு இல்லைன்னு விஜய் அவர் சொல்லி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு.